இந்த சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு வரவேற்கத்தக்க ஒரு பெயர்ச்சியாகும். ஏனென்றால் 7.5 சனி உங்களுக்கு இத்துடன் முழுவதுமாக முடிவு பெற்றுவிட்டது. அடுத்த 30 வருடங்களுக்கு உங்கள் வாழ்வில் 7.5 சனி வரப்போவதில்லை. சனியின் பிடியிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றுவிட்டீர்கள். இனி உங்கள் வாழ்வில் பொற்காலமே. உங்கள் ராசி காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார். கர்ம ராசியான மகர ராசியில் பிறந்த நீங்கள் கடின உழைப்பாளி ஆவீர்கள். 7.5 சனியானது முற்றிலும் உங்களுக்கு முடிவடைந்து விட்டது. இனி உங்களின் முயற்சிகளில் வெற்றியை காண்பீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்கள் கனவு நினைவாகும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வருமானமும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் பெயர் சொல்லும் அளவிற்கு வளர்ந்து காட்டுவீர்கள். கிளைகளை தொடங்குவீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியான பிறகு அவரின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் ராசிக்கு குரு நோக்கம் எனும் குருபலம் கிடைக்கின்றது. பல நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தற்பொழுது திருமணம் கைகூடி வரும். திருமணமாகி குழந்தை இல்லை என வருத்தப்படுபவர்களுக்கு இதன் பிறகு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவார்கள். இதுநாள் வரை கணவன் மனைவி பிரிந்திருந்தால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். நிரந்தரமாக பிரிந்தவர்களுக்கு மறுமணம் அமையும். படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மேல் படிப்பிற்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு விசா கிடைக்கும். அரசு தேர்வுக்காக படிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் பிறக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார தடை தவிர்க்க முடியாததாகவே தொடரும். உங்கள் உடல் நலம் நல்ல முன்னேற்றம் அடையும். 40 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏற்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள் மாற்று மருத்துவத்தின் மூலம் நல்ல தீர்வு கிடைக்கும். இனி எதிலும் உங்களுக்கு வெற்றியே. உங்களை ஏளனமாக இதுவரை பார்த்தவர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதையும் பார்ப்பார்கள். உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். 7.5 சனி காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சனி பகவான் உங்கள் ராசிநாதர். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் ஏற்படாது என பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் மகர ராசிக்காரர்கள் பட்டப்பாடு அவர்களுக்கு தான் தெரியும். உயிரை தவிர வேறொன்றும் அங்கு இல்லை. உயிராய் நேசித்த உறவுகளை இழந்தார்கள். உற்ற நண்பர்களை பிரிந்தனர். தான் செய்து வந்த வேலையையும் தொழிலையும் இழந்தார்கள். பிறரை நம்பி செய்த அனைத்து காரியத்திலும் துரோகத்தையே சந்தித்தார்கள். வந்து சேர்வார்கள். உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். காதல் மற்றும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சனி பகவான் சஞ்சரிக்கும் இந்த மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் சனி பகவானின் நட்பு கிரகங்களான குரு பகவான் மற்றும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாகும். உத்திரட்டாதி அவரின் சொந்த நட்சத்திரமாகும். எனவே சனி பகவான் இங்கு சஞ்சரிக்கும் பொழுது அதிக அளவு நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவான் ஆனவர் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை அஷ்டமன கதியில் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் முழுவதும் வலிமையற்று இருப்பார். அவரால் நன்மையோ தீமையோ ஏற்படாது. 1/4/2026 அன்று சனி பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் மேற்கே உதயமாவார். அதன்பின் அவர் முழு பலத்துடன் செயல்படுவார். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கிறார். இதனால் பிள்ளைகள் வழியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். குழந்தைகள் விஷயத்தில் கோபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீனராசியில் இருந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார். இதனால் தகப்பனார் மற்றும் தகப்பனார் வழி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தந்தையின் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தனது 10வது பார்வையாக உங்கள் ராசியின் 12ஆம் இடமான தனுசு ராசியை அவர் பார்வையிடுகிறார். இதனால் உங்களுக்கு தூக்கமின்மையும் சில விரை செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசியில் செவ்வாய் இருப்பின் எந்த நட்சத்திர பாதத்தில் அவர் உள்ளாரோ அதே நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் காலகட்டங்களில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருப்பின் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரத்த தானம் செய்வது உங்களுக்கு சிறந்த பலனளிக்கும். மற்றபடி இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்கள் தைரியத்தையும் வீரியத்தையும் அதிகரிப்பார். இந்த காலகட்டத்தில் ஜாதகரின் தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி ஆகியவை அதிகரிக்கும். வேலை விஷயமாக சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குவது, பழைய வீட்டை மறுசீரமைத்து குடிபுகுதல் போன்றவை ஏற்படும். உங்களின் உடல் நலம் சீராகும். மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சகல நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவே அமையப்போகிறது. இந்த சனி பயிற்சி நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு சனி பயிற்சியாகும். சனி பயிற்சி ஆன பிறகு ஒரு முறை திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானை வணங்கி உங்களுக்கு எத்தனை வயதாகிறதோ அத்தனை தீபம் ஏற்றி சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்வு மேலும் சிறப்படையும். மகர ராசி நேயர்களே, இறைவன் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.